சின்ன பையா போலாமா? அடா கர்மம் முடிச்சவனே, என்ன வேலைடா இதெல்லாம்? செஞ்சு வரைக்கும் போவானா? அதுக்கு நீ இப்படியாடா? ஆமாமா, சீட்ல உட்கார முடியலமா, அம்மிக்கல் மெரிக்குது. குண்டில கொஞ்சம் கறிகிரி இருந்தா பரவாயில்ல, உள்ள எலும்புல கல்லு மறிக்குது. அம்மி கல்லு எப்படி நடுவுல ரத்தனோடு சாத போட்டு அரைச்சி எடுக்குது. ஃபுல்லா ஒரு மாதிரி கதை கதை ஆகி போகுதுமா. அதுதான் ஃபுல்லா துணி மூட செட் பண்ணிட்டேன். அப்படியே வேகமா போறோம் பைபாஸ்ல. கீழே கீழே பூந்தனா வச்சு இந்த பேடு கீழே கட்டினா வச்சுக்கா, பேடுக்குள்ள பிச்சுன்னு போது தேய்ச்சின்னு வந்து அடிக்கலாம் பட்டுதுமா. இழுத்து பயங்கரமா இருக்குது. எவ்வளவு தூரம் தேய்ச்சின்னு போனாலும் ஒண்ணுமே ஆகாது. இது யாருக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த? பக்கத்து டாக்கா கிட்ட வாங்கிட்டு வந்தேன். இது பேர் சேஃப்டி கிண்ணம். எத்தனை வாட்டி என்ன அடிச்சுக்கிற இதுல? ஒரு வாட்டியாவது இது உடஞ்சிக்குதா? இல்ல உடஞ்சிக்குது. அப்புறம் எப்படி முட்டி கால் ஓடியும்? அதுக்கு தான் அது எப்படியா செட்டிங் பயங்கரமா. அதெல்லாம் இருக்கட்டும், காலுக்கு நட பெயிண்ட்டுட்டப்பா. இப்படி மேலே உட்காந்து வச்சுக்கா, வண்டி ஹைட் ஆயிடாது, கால் எட்டாதுல. இப்படியா ஹைட் எட்டாத நாய் உனக்குலாம் ஏன்டா இந்த மாதிரி பைக்கு? ஹைட் பயங்கரமா ஆயிடலாமா? அதுக்கு நம்ம செட்டிங் போட்டேன். இப்படி மஜாவாகுதா? மஜா தாங்குது கண்ணு. எப்படி என்னடா கர்மாந்திரம்? கண்ணாடி கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டு போறோம், திடீர்னு கீழே விழுந்துரும். இப்படி அடிபடுச்சுன்னா வச்சு அது கண்ணாடி கொஞ்சம் கண்ணுல குத்திக்குதுமா. சின்ன பையன் உனக்கு இதெல்லாம் அட்ரூமே தெரியலடா. ஒண்ணுமா ஆகுது. சூப்பரா இருக்கும், ஒயிட்டா இருக்கும், பிரைட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். எப்படியா போலாமா? நான் வரல உங்க கூட. வேற யாரு கூட வர போற? நான் பஸ்ல வராத சொன்னா கேளு, அந்த எங்க விட்டுருவாப்ல. ஐயே மஜாவா போலாம். நீ இந்த நிலைமையில போறத பார்த்தா நீ உரியா நைனா உருவாரான்னு தெரியும். உனக்கு மட்டும் நான் நீ அழகாகிறேன் நைன் தர மாதிரி பின்னாடி உட்காந்து ஹெட் போன மாட்டேன். நானும் வருவா வாயை போந்துன்னு. போன வாட்டி வீந்த பாரு பறிப்பின் பான்னு, அது மாதிரி வீந்துடாத. சா வச்சிரும் வாய் உனக்கு ஓவராயிடுச்சு. கூட நான் தூங்குவாங்களா? அறிவு இருக்குதா இல்லையா உனக்கு சொல்லு? டேய் அடிக்கிற காத்து காட்டு கண்ணு சொருவிச்சுரா. சொருவிடுவான் தூக்கிமா ஏமா தருமா மூலையில ஏன்னா போட்டு ஆளு மூஞ்சியம் பாரு தூங்குது. போகும்போது எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தந்து கூட்டு போனோம். கட்டிக்கலாம் பின்னாடி வச்சு கட்டிக்கினேன் கிளம்பிடலாம். என்ன சொல்ற? டேய் சின்னவையா, நம்ம டூர்லாம் போனா எப்படி அங்கங்க நிறுத்தி வாங்கி கொடுத்து அப்படியே துண்ணச்சு கூட்டின்னு போவாங்க. அது மாதிரி துண்ணச்சு கூட்டின்னு போடா. செஞ்சிக்கு போறது உனக்கு டூர் பார்த்து ஆயா விட்டு தானே போறான். போனா என்ன இது ஒண்ணு டூரா உனக்கு? கிளவி ரொம்ப ஈத்து கிடக்குது, மாமா போவோம். கிளவி ரொம்ப ஈத்து கிடக்குற நேரத்துல நீ இந்த மாதிரி செட்டப்லாம் போறதுக்குலாம் உனக்கு டைம் இருக்குது. எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும் உனக்கு டைம் கிடையாது. இன்னைக்கு உங்க அம்மாக்கு நீ என்ன பண்றியோ அதுதான் நாளைக்கு நான் உனக்கு பண்ணுவேன். புரியுதா? தன்வினை தன்னை சுடும். ஐயே இல்ல மட்டும் அப்படியே ஒரு எனக்கு அப்படியே செஞ்சு கீச்சிட்டு தான் மறுவல பாப்பாரு. ஏ டேய் 20 ரூபா பேலன்ஸ்ரா, நீ ஏன்டா அவனை கூப்பிட்டு தொலைற? எங்க வீட்ல ஆளே இல்லப்பா. எங்க என்ன வெளிய போயிட்டே இருப்பா. டேய் என் பையனுக்கு உடம்பு தெரியல, இழுத்துன்னு கிடக்குது. டேய் சின்ன பையா ஏன்டா? ஏன்டா அந்த காசு அனுப்புறேன். அவன் வந்து கேட்டானா ஊருக்கு போற நேரத்துல அபசகமா வெளிய வந்து நிப்பான். என்ன பண்றது? ஐயோ அபசகனம் ஆயிலுக்கு எல்லாம் மாத்தினாலே தெரியல. கூட்டு நாய் இன்னத்தை ரெடி பண்ணி கூத்தான் வண்டிய. உட்கார் போலாமா? போலாம் உட்கார் ஏறி உட்காரு. உக்காத்த இது என்னத்துக்குமா கூட்டு வரா? சின்ன பையா சாரா குட்டி பாவம் இல்லடா, அதுக்கு பசிக்கும் இல்லடா, சோறு போறதுக்கு ஆள் இல்லடா, நம்ம கூட்டினே போயிடலாம்டா. ஏய் நீ இறங்கி போ, கீழே இறங்கி போ. அங்க பொம்பளை பூனைக்கு பாரு, அங்க போ. இங்க வந்து நின்று கடி பேத்தி நிக்கிறேன். ஐயே வாடா போலாம். என்ன ட்ரெஸ்மா இது? சின்ன பையா லாங் டிரைவ் போறோம்ல, ஜீன்ஸ் பண்ணிட்டு டி ஷர்ட் தாண்டா கம்ஃபர்டபுளா இருக்கணும், பக்கத்து விட்டு போன்னு சொல்லிச்சு. அதான் ஏடி சூப்பராகுதா? ஏவையா உனக்கு இதெல்லாம் இந்த வயசுல? இதோ பாருடா இயர்போன் எல்லாம் வேற குத்துக்குதுடா, அப்படியே பாட்டு கட்டினே போங்க. டீ சூப்பரா இருக்கும். ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் மஜாவா கேப்பா. அம்மா நாலு ஒன்னே ஒரு குறைதான், வாயில பாரு வெத்தலை பாக்கு போட்டு கோயின் வாயில வச்சுங்கிற பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆன்சு கூலி போட்டுக்க பயங்கரமா கிளம்பலாம். ஏச்சி வர பண்ணாத. வாயை மூஞ்சி யாரையும் பாரு, சைடு ஃபுல்லா ஒழுகுது வெத்தலை பாக்கா. சி எருப்பா. சின்ன பையா வழியில ஃபுல்லா புளிச்சு வரேன் போறோம் எல்லாருக்கிட்டையும் துப்பின்னு வர வேண்டியதான், காரி துப்பின்னு. அவன் திரும்ப ஓவர்டேக் பண்ணி எனக்கு வரும் பங்கு மூஞ்சில குத்தி என் மூஞ்சி எல்லாம் ரத்தம் வரணும். இப்ப ஏதோ ஒரு டைம் தெரியாம பண்ணிட்டு ஒரு டைம் வந்து உன்னை அடிச்சுட்டான், அதுக்குன்னு எப்ப பார்த்தாலுமா பண்ணுவாங்க. ஆள பாரு நல்லா வெத்தலை பாக்கு ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட். சின்ன பையா அம்மா ஒரு 2-3 போட்டோ எடுக்கிறியாடா? ஏமா கண்ணீர் அஞ்சலிக்கு போட்டோ குடுத்துட்டு போலான்னு நைனா கிட்ட. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏ இல்லடா அம்மா ஃபர்ஸ்ட் டைம் பைக்ல இவ்வளவு பெரிய லாங் டிரைவ் போறோம்ல. திருவண்ணாமலை செஞ்சு எத்தனை கிலோமீட்டர் வருது?
ஒண்ணுன்னா 900 கிலோமீட்டர் இருக்குதா இல்லாட்டா 1500 இருக்குதா 2500 என்னடா வளர்ற பைத்தியக்கார கண்டாவிய 150 கிலோமீட்டர் இதுக்கு நீ இல்லாத பில்டப் எல்லாம் குத்துனுக்குற. ஐயே சின்ன பையா நான் போட்டோ போடுவேன்லடா ஸ்டாட்டஸ்ல என் பையனா கூட இன்னைக்கு நான் லாங் டிரைவ் டுடே நான் இது சாப்பிட்டேன் டுடே அது சாப்பிட்டேன்னு அதுக்கு தாண்டா ஒரு 4-5 போட்டோ எடுத்துக்கூடா. 13 ரூபாய் 14 ரூபாய் தூக்கின்னு வர பிச்சைக்காரன் நாய் மாரி இதுக்கு நீ அப்படியே வாங்கி குத்துருவேன். இது நம்ம வேற ஸ்டாட்டஸ் வேற போடணும். என்னப்பா பண்றது பிள்ளைக்கு வருமானமே இல்லப்பா சம்பாதிக்கவே மாட்டுதுப்பா அந்த நாய். போன வாட்டி கேட்ட போற டீ காரங்கிட்ட போயிட்டு ஒரு டீ 2 போட்டு கொடுங்கன்னு காரி துப்பி அனுப்புறான். ஆமாண்டா சின்ன எனக்கு அது நான் அப்பத்துல இருந்து கேட்கணும் தான் நினைச்சிருந்தேன். மத்ததெல்லாம் பிரியாணி ரைஸ் இதெல்லாம் 1/2 போட்டு தராங்களே டீ எல்லாம் போட்டு தர மாட்டாங்களா? கொஞ்சம் டீசெண்டா போய் கேட்கணும். என்ன கேட்டா என்ன கேட்டா அழைச்சிட்டு கொடுங்க தண்ணியே அந்த தண்ணி கூட காத்து கேட்பீங்களான்னு கேக்குறேன். அப்படிலாம் கேட்க கூடாது தப்பு மகா தப்பு புரியுதா? டீசெண்டா கேட்கணும் 1/2 1 டீ 2 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும். அன்னைக்கு ஏதோ நீ காலங்கத்தால விடிய கூட்டின்னு போன குளிர்த்தாங்களே ஒரு நாளைக்கு 4-5 டீ குடிச்சுட்டோம். இதுக்கு மேலே டீ குடிச்சா உடம்புக்கு கெடுதுன்னு சுடு தண்ணி கேட்டேன். அதான் அவன் தப்பா புரிஞ்சுக்கணும். சுடு தண்ணி கேட்ட இந்த தண்ணி கேட்டேன். சரிப்பா நீ அப்படியே ஏறி உக்காந்து எப்படி தெரியுமா பாத்தியா? ஐயோ என்ன ஒரு போட்டோ டேய் பின்னாடி இருக்கிற மூட்டையா பின்னாடி எவ்வளவு பெருசு இருந்துச்சுன்னா நான் எங்கடா உக்காரத்த? தோல்பாடை மேல ஏறி உக்காந்துக்கோ. நைட்டு தாங்குவியா? இந்த குரங்கு உட்காந்து வராது சர்க்கஸ் குரங்கு காலுங்க மேல அந்த மாதிரி மேல ஏறி காலத்து போட்டுக்கினேன் அப்படி இந்த மண்டை மயிர் இப்படி பிடிச்சினேன் அப்படியே வச்சு போட்டுனேன். ஒண்ணும் இல்ல பின்னாடி சும்மா உக்காந்துங்கிறதுக்கு ஸ்பீட் பிரேக்கர்ல ஊந்தி வந்து வந்தேன். கம்முன்னு இருந்துரு நீ வராத என் கூட போயிட்டு நான் மண்ணு அழகா டீசெண்டா போய் டீசெண்டா வருவேன் நானு. எங்க அம்மா இவரு போய் முதல்ல பாத்து இவரு நல்ல பேர் வாங்கிடுவாரு நாங்க கெட்ட பேர் வாங்குவோம். எப்படி இந்த ரோட்ல போன வாட்டி சர்ன்னு. ஆனா உலகத்திலே பெத்தாம கீழே ஊந்தத பாத்து சிரிக்கிற நாய் நீ ஒரு ஆளா தாண்டா இருப்ப. நீ நான் உங்க உட்காந்துக்கிறேன் நீ பின்னாடி உட்காந்துக்கிறேன். இன்னும் நான் வண்டி ஓட்டுறேன் நீ முன்னாடி உட்கார நான் எப்படி உட்கார முடியும் சொல்லு? நீ வண்டி ஓட்டுற வயசு அவனுக்கு இதெல்லாம் எல்லாம் ஒரு ஆசைதான். ஆசைதான் ஆசைக்கு எதிரா வயசு வித்தியாசம்லாம். அம்மாக்குலாம் ஓட்ட கத்து கொடுக்கணும்டா. நீ வண்டி ஓட்ட கத்து கொடுக்கணும். எத்தனை நாளைக்கு உன் காலிலே ஊந்து கிடக்குறது? ஏப்பா பக்கத்து ஊருக்கு போன கூட்டு போப்பா ஏப்பா ஊருக்கு போன கூட்டு போப்பான்னு எனக்கும் கத்து கொடுத்துட்டுனா அம்மாவும் ஜம்முன்னு போயின்னு வந்துன்னு இருப்பேன். சுடுகாட்டுக்கு அனுப்பாம நீ விட மாட்டேன் தெரிஞ்சு போச்சு. அவரா அவரு உங்க கூட எல்லாம் வம்பே வேணான்னு கிளம்பிட்டாரு. அவரு பஸ்ல போயிட்டாரா? ஆண்டா போன வாட்டி அடிச்சாங்க செவிலே அடிச்சு விட்டாங்க கண்ட்ராக்ட். ஏன் ஃபுட்பால் அடிச்சுன்னு டிக்கெட் இல்லாம வந்துட்டு இருக்குது. கேட்டா ஆன்டி கட்டுறோம் இவர் அங்க சொல்லிக்கிறாரு கண்ட்ராக்ட் கிட்ட ஆன்டி கட்டுறப்பா எனக்கு டிக்கெட் எடுக்க வேணாம் அப்படின்னு. அவர் எந்த விதத்துல ஆன்டி காப்ப ஓசியில போறதுக்கு ஓ பொய் சொல்றாரா? நீ உண்மையிலே ஆன்டி கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையெல்லாம் ஒட்டி விட்டுக்கிறான். அடுத்த பஸ்ல பிரியா வந்துக்குது. மூடு அதுக்கு முந்தின வாட்டி பொம்பளை வேஷம் போட்டு அனுப்பிச்சுக்கிற பிரியா போட்டுன்னு. இங்க வந்து திருவண்ணாமலை கூட ஃப்ரீயா எடுத்து போவாங்க. ஏதோ லோக்கல் பஸ்ல சுத்தி நடக்கலாம். சும்மா ஓவரா பண்ணக்கூடாதரா. ஊருக்கு போறதுக்குள்ள உயிரை எடுத்து உட்கார வச்சிருவ நீ. நீ தயவு செஞ்சு வராது நீ போயிடு இடம் போயிடு. இப்ப நான் கூட்டு போறே இல்லையா? நான் என் புருஷனுக்கு போன் பண்ணி அவனா நிக்கனா சொல்றேன் நானு. இப்ப அவரே கூட்டு போ. பிஸ்கெட் பாக்கெட் மிச்சர் பாக்கெட் ஆக்கினாரா சினாக்ஸ் சும்மா உயிர் வாங்கி இருப்ப நீ. ஐயா ஓவரா பண்ணாத. நான் என் புருஷனுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். அங்கே இருக்கு சொல்லி நான் என் புருஷனா கூட போய்க்கிறேன். போ அப்பா ரொம்ப சந்தோஷம் நீங்க போங்க. ஆனா எனக்கு பாதி வெயில நான் வந்து என்ன கோயில் இது மருத்தூர் கோயில் நிக்கிறேன். தின்வந்தாண்ட நிக்கிறேன். அடிச்சிட்டாங்க கண்ட்ராக்ட் அடிச்சிட்டாங்க. பக்கத்துல சீட்ல இருக்கிறவங்க வச்சிட்டாங்க சொல்லி அதனால எனக்கு போன் பண்ணீங்க பண்ணாரு. சரியான டென்ஷன் ஆயிரும் நான் சொல்லிட்டேன். என்னத்துல இருக்கிறவங்க வாங்கி தின்ன வேண்டியது அப்புறம் மயங்கி வீந்துட வேண்டியது. அதனால அப்புறம் பிடிக்கிறாங்க அதை பிடிக்கிறாங்க உட்காந்து ஒப்பாரி வைக்க வேண்டியது. வாங்கி மொத்தம் தின்னுங்களாம். நீங்க பக்கத்துல ஏவன் தின்னுவான் ஏவன் கிட்ட வாங்கி தின்னலாம்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட வாங்கி தின்றது கிழங்கிட்ட வாங்கி தின்றது எல்லாம் ஒரு விதமான சேவிங்ஸ் தானே சின்ன பையா. பிஸ்கெட் குழந்தைகிட்ட பிஸ்கெட் கூட தின்னு பிடிங்கி தின்னுவீங்க. நானா போய் கேக்குறான் ஐயா இந்தாங்க ஐயா இந்தாங்க எனக்கு கொடுக்குது தின்னு போடுறேன். நான் என்ன பண்ண முடியும்? பிஸ்கெட் வாங்கி பால் டப்பால இருக்கிற பால் எடுத்து அப்படியே அந்த பிஸ்கெட் ஊத்தி தின்றியான். அந்த கேள்வி என்கிட்ட சொல்லுது அந்த அம்மா. அது ஏதோ ஒரு நாள் பண்ணி விட்டேன். அந்த பாப்பா அந்த மாதிரி தானே தின்ச்சு. ஒருவேளை டேஸ்ட் நல்லா இருக்குமோன்னு கேட்டு வாங்கி சொன்னேன். அசிங்க மானத்தை வாங்கி தூக்குல போறீங்க என்ன ஏன்டா அப்படி சும்மா நீ நாடா எனக்கு திட்டினே இருக்கிற சின்ன பையன் எப்ப பார்த்தாலும். கப்பு சொல்லுங்க இதை 1 ரூபா கூட விட மாட்டீங்களா? நோண்டி எடுத்துருவீங்கல்ல. வாய கழுவு நீ தானே முகமுடி பொண்ணு உள்ள போவியா கப்பு சூழ்ல? ஐயே செஞ்சு போயிடு நீ. நான் ஊருக்கு போய் நான் போயிட்டு போன் பண்றேன். அப்புறம் வா நீ கிளம்பு. நீ அப்ப தனியா தான் போவ? நான் தனியா தான் போவேன். நான் கிளம்பு இந்த கெட்டப்ல. ஆமா
நீ எனக்கு போன் பண்ணிடாத சின்ன பையா. எம்மா என்ன இந்த இடத்துல புடிச்சிட்டாங்க, எம்மா என்ன அந்த இடத்துல புடிச்சிட்டாங்க ஆளுங்க, வாமா வந்து காப்பாத்தமான்னு சொல்லாத. வாய்ப்பே இல்ல. பாக்குறேன் 150 தான் ஸ்பீடு. பயங்கர ஸ்பீடு. அப்படியே கிரு 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 போவோம். இந்த வாய்க்கு எல்லாம் அப்படியே உதறின்னு போவோம். அந்த வேகத்துக்கு போவோம். நானு வரும்போது விக்கு வாங்கிடுவாமா. என்னத்துக்கு சார்? போற வேகத்துக்கு முடிக்கல பிச்சுன்னு போனாலும் போயிடும். அவ்வளவு வேகம் போவோம். ஐயோ சின்ன பையா, போற போக்கு பார்த்தா எங்க அம்மாக்கு சீரியஸ் நிலைமை இல்ல, உனக்கு தான் சீரியஸ் நிலைமைன்னு வரும்னு நினைக்கிறேன். தோடப்பக்கட்ட உள்ள லாங் போதே பத்திரமா பாத்து போயப்பா, சேஃப்டியா போயிட்டு வாப்பான்னு இல்ல. நான் 150 போறேன்ற, உனக்குலாம் நட சேஃப்டி மாரி கிடைக்குது. நாங்களாம் அவ்வளவு ராஜா பகவத் மாதிரி போவோம். சேஃப்டி இல்ல பாத்து எப்படி இருக்குது? ஐயோ எவ்வளவு பெரிய சேஃப்டி. நாட்டின் சாவ போறடியே. ஏழை மூஞ்சம் பாரு. ஊருக்கே போல. 30-40 போறதா இருந்தா போயில போவாத. 30 வரைக்கும் போனா வச்சுக்க, நான் செஞ்சுக்கு நான் ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் வரணும். நானு வா, சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். பொறுமையா வந்து தொலை. என்ன தள்ளினே போங்க. அப்படி வரல. நான் வரல. ஜாலி 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 ஜாலி. வண்டி ஓட்டி போகாது, பெட்ரோல் ஆயிடும். அதனால தள்ளினே போங்கன்னா தள்ளி கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போங்க, டயர் தெரிஞ்சிடும். உண்மையா சொல்றே கலாகிரியாடா? டயர் தெரிஞ்சிச்சுன்னா மாத்திடுவீங்க. 1500-3000 ரூபாய் கொடுத்து. அதுவும் கரெக்ட் தான் சொன்னப்பியா. தோல்பாட்டுல முன்னாடி முன்னாடி ஒரு கயிறு கட்டி கொம்பு குறுக்க போட்டு பண்ணி தூக்கி போவாங்கல்ல, அந்த மாதிரி தூக்கிட்டு போ. ஆளு மூஞ்சியும் பண்ணலாம். 30ல போவேன். 30ல அவன் 300-400 டார்கெட் பண்ணி ஸ்டாட்டஸ் பண்ணுகிறான். 30ல போயிட்டான். நீ வரலன்ட்டியா? போடா வாய முன்னு. போய்